ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் எப்படி சுவையாக செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு மிகவும் சத்தானதும் கூட, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. முக்கியமாக கிட்னி ஆரோக்கியத்திற்கும் அண்ட் உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு பல நன்மைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவையாச்சு உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த 2 வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். இந்த 2 வாழைத்தண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த படி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி குத்தும்போது அதில் இருக்க நாரெலாம் நல்லா வெளியே வரும். அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கம்பியோ குச்சியோ வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா அதில் இருக்க நார் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு வாழைத்தண்டு மட்டும் கரெக்டாக கிடச்சிரும். அந்த மாதிரி உங்களால் எந்த அளவு நல்லா சுற்ற முடியுதோ அந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி நாரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாரெல்லாம் தனியாக எடுத்ததுக்கப்புறமா நான் வாழைத்தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் தான் வாழைத்தண்டு செய்யணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது நான் வாழைத்தண்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம அதை எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வாழைத்தண்டு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு அதை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த வாழைத்தண்டு பொரியலை பொறுத்த வரைக்கும் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்கும்போது நம்ம கடித்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நான் ஒரு 100 கிராம் கிட்ட இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஓரளவு வறுபட்டதும் நல்லா ஓரளவு வறுபட்டால் போதும். அதுக்கப்புறமா நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வரமிளகாய் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் மிளகாயும் இந்த அளவு பதத்தில் வறுபட்டு வந்த உடனே நான் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவு நம்ம வதக்குறோமோ அந்தளவு நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப தீயிற ஸ்டேஜில் விட்டுறாதீங்க. ஓரளவு வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வாழைத்தண்டில் பல நன்மைகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைச்சது அப்படின்னும் போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறதுல கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். இதில் இருக்க சத்துமே அதிகம். அதனால் இவ்வளோ வேலை எடுக்குதே, டைம் எடுக்குதேன்னுட்டு நீங்கள் இதை செய்யாமல் விட்டுறாதீங்க. இப்போ எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்சுருக்கேன் வாழைத்தண்டையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி வாழைத்தண்டு வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு. நான் அதனால் எக்ஸ்ட்ராவாக எந்த உப்பும் ஆட் பண்ணலை. இப்போது வாழைத்தண்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தீ கம்மியாக வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பதத்தில் உங்களுக்கு வாழைத்தண்டு பொரியல் ரெடியாகி வந்துடும். ஃபைனலாக இதுதான் நான் செஞ்ச வாழைத்தண்டு பொரியல். சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.